சமாதான பிரபுவே சமாதான பிரபுவே என் இயேசு ராஜனே. பேரின்ப நதியே பேரின்ப நதியே என் இயேசு ராஜனே என் இயேசு ராஜனே என் இயேசு ராஜனே. சந்தேகம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க யாரும் சொல்லாம நீங்களா விசுவாசிக்க முடியல. அதுதான் விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. நாம் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காம போனாலும் அவர் உயிரோடு எழுந்தது அசைக்க முடியாத ஒன்று. அல்லேலூயா. அதற்கு சான்றுகள் கல்லறை இருக்கிறது. அவருடைய கல்லறை இன்னும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய வல்லமைகள் இன்னும் இன்றைக்கும் பல இடங்களில் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் நோய்கள் சுகமாகிறது, வியாதிஸ்தர்கள் சுகப்படுத்தப்படுகிறார்கள், மருத்துவர் கூட சில இடங்களில் எழுந்தது உண்டு. அல்லேலூயா. எனவே நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய விசுவாச அளவே அதற்கு முக்கியம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு ஆண்டவரை அசைக்க முடியாத குருட்டு, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, குருட்டுத்தனமா விசுவாசம் வைக்கணும். ஒரு வெறித்தனமான விசுவாசம் அவர்கள் நம்ம வைக்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அர்த்தம் நம்மளையும் நம்ம வாழ்க்கையும் நம்ம பார்க்க முடியும் என்பதுதான் வேதத்தின் கூட்டு. அல்லேலூயா. வேதத்தின் கூட்டு மாத்திரம் நிறைவேறி கொண்டிருக்கிற உண்மை. அல்லேலூயா. தேவனோடு கூட அதிகமாக உறவாடுகிற அந்த உறவு, அவர் மீது வைக்கிற விசுவாசம் தான் அவருடைய மகிமையை காண செய்யும். எனவே தேவனுடைய மகிமையை பார்க்கணும், தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பார்க்கணும் அப்படின்ற எண்ணமும் ஏற்கும் நமக்கு தினந்தோறும் இருக்க வேண்டும் நம்முடைய இதயம். ஏதோ நம்ம வரோம் போறோம், அல்லது ஏதோ நம்ம 2 பேர் தான் 3 பேர் தான் இல்லாமல் நம்ம நினைத்துக்கொள்ளலாம் நம்ம 4 பேர் தான் 5 பேர் தான் சொல்லி அல்ல. கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்கிற அநேகர் உண்டு. கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்கிற அநேகர் உண்டு. ஆண்டவர் அவர்களை பல இடங்களில் தொட்டு ரட்சிக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எப்பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுது ஆண்டவர் சிறுவரிலிருந்து ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி தாயின் வயிற்றிலிருந்தே உன்னை அறிந்து கொண்டேன் பேர் சொல்லி சொன்ன ஆண்டவர் சிறுவரிலிருந்தே அந்த அந்த ஊழியத்தின் பாதை நடத்தி வருகிறதுக்கு அவர்கள் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வாயை திறந்து சொல்றதுக்கு சங்கடப்பட்டோம் அப்படின்னா, இயேசுன்ற நாமத்தை சொல்றதுக்கு சங்கடப்பட்டோம் அப்படின்னா, நம்மளை விட ஒரு சாபத்திற்குரியவங்க யாரும் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அல்லேலூயா. எனவே சுயநலத்தை வெறுக்க வேண்டும். அதுதான் முதல் சிலுவை. சுயநலத்தை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசு சுயத்தை வெறுத்ததுனாலதான் தன்னையே ஒப்பு கொடுத்தார். தன்னையே ஒப்பு கொடுத்ததுனால தான் அவர் என்ன பண்ணாரு, மரணத்துக்கு எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 53 அதிகாரம் 12 வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அல்லேலூயா. என்ன அப்படின்னா, அவர் தம்முடைய மரணத்தை நீங்க கவனிங்க. இப்ப வசந்த வாசித்து முடிச்சுட்டேன் அப்படின்னு கும்பிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க எது கவனிங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆத்துமாவை அப்படின்னா அவருடைய ஜீவனை மரணத்தில் ஊற்றி அப்படின்னா சாவுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் சாவுக்கு ஒப்பு கொடுத்து, அதான் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி. அல்லேலூயா. வேற யாரும் ஊற்றவும் முடியாது, ஊற்றினாலும் வேஸ்ட் தான். அல்லேலூயா. கவனிங்க, கவனிங்க. ஆண்டவர் என்ன பண்ண, தம்முடைய ஆத்மாவை மரணத்துல ஊத்தினார், சாவுக்கு ஒப்பு கொடுத்தார். சாவுக்கு ஒப்பு கொடுத்து சாவை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அவர் பாவமில்லாத பரிசுத்தமான பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக சாவு அவர் என்ன பண்ண முடியல, அப்படியே சீல் பண்ணி வைக்க முடியல. இன்னைக்கு எத்தனை பேர் செத்து உயிரோட எழுந்திருச்சுக்காங்க அப்படின்னு கேட்டா, எழுந்திரையும் கூட திரும்ப செத்து அடக்கம் பண்ணி போட்டு இன்னைக்கு இலைப்பார்த்து தான் கொண்டு வச்சிருக்காங்க.
சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல. புரியுது என்ன புரியுதுன்னு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்றது அப்படின்னா, இயேசுவை தவிர இயேசு பார்த்தீங்கன்னா மரித்தார், மீண்டும் உயிரோட அடக்கம் பண்ணப்பட்டார், மீண்டும் உயிரோட எழுந்தார். அதுக்கப்புறம் அவர் மரிக்கவே இல்லை. அல்லேலூயா. அதான் மரித்த இயேசு இனியும் மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து இனியும் மரிப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப மற்றவங்களாம் லாசரு எடுத்துக்கணும்னா, உதாரணத்துக்கு இயேசு என்ன பண்ணாரு, உயிரோடு இருக்கும்போது லாசரு இறந்து போயிட்டார். இயேசு சாய் உயிரோடு இருக்கும்போது இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கார். இயேசு மாம்சத்தில் இருக்கும் பொழுது என்ன பண்ணாரு, லாசருன்ற அவருக்கு பிரியமான சிநேகிதர் ஒருவர் இறந்து போயிட்டார். அவரை என்ன பண்ணாரு, ஏசப்பா சொல்லுங்க என்ன பண்ணாரு, இயேசு நம்முடைய வார்த்தை நிமித்தமாக கல்லறையில் இருக்கிற லாசருவை விசுவாசத்தோடு லாசருவே சொல்லி செத்து போன மனுஷனை செத்து 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் எப்படி இருக்கும், அப்ப அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை நாற்றம் எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இயேசு போய் லாசருவை வெளியேவாறு தேவன் மேல விசுவாசத்தோடு அவர் அழைக்க அந்த விசுவாசத்தினால் அவருடைய சத்தம் சீர நல்லா உட்காரு. அந்த விசுவாசத்தினால் அவர் கேட்கப்பட்டு லாசரு என்ன பண்ணார், உயிரோட எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆனாலும் இன்னைக்கு லாசரு உயிரோட இருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு லாசரு இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஏழை விதவையின் மகன் இறந்து போயிட்டான். பாடையில தூக்கிட்டு போறாங்க. ஏசப்பா அந்த வழியா போகும்பொழுது அந்த அம்மாவை பார்க்குறாங்க. அம்மா ஒரே ஒரு தான், அந்த அம்மாவுக்கு துணையாக அந்த மகன் தான் இருந்தால் அவனே இறந்து போயிட்டான். அந்த அம்மா இதுக்குள்ள கை பண்ணி 20 விதவை ஆதரவற்ற ஆண்டவர் மனதுரிக்கு என்ன பண்ணாரு, பாடையை தொட்டார். பாடம் என்ன தெரியுமா, பாடம் பாடனா பாடம் என்னது, பாட கட்டிடும் சொல்றீங்களா அடிக்கடி. பாடெல்லாம் நீங்க கட்ட வேண்டாம். பாடனா இறந்த குடங்களை வச்சு தூக்கிட்டு போறதுதான். முன்னெல்லாம் அப்படிதான் செய்வாங்க இல்லையா. இப்பதான் அதுக்கப்புறம் தான் தேர் கட்டுறது இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்ப எல்லாம் எல்லாத்துக்கும் நவீன முறை ஆம்புலன்ஸ் இருந்துச்சு இல்லையா. சொர்க்கரதம் இருந்துச்சு. ஆனா முன்னெல்லாம் என்னதுங்க, ஒரு இப்படி 2 குச்சி கட்டிக்குவாங்க. சென்டர்ல சின்னதா குச்சி கட்டிக்குவாங்க. அப்புறம் பாய் வாங்கிட்டு அதுல கடத்தியா தூக்கிட்டு போவாங்க இல்லையா. அதுதான் பாடை. அந்த மாதிரி பாடையில அந்த மனை கொண்டு போயிட்டு இருக்கும்போது இயேசு என்ன பண்ணாரு, பாடையை தொட்டா அந்த வாலிபன் உயிரோடு எழுந்தார். ஆனால் இன்றைக்கு அவன் உயிரோடு இருக்கிறான்னு கேட்டா இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. இது மாதிரி பல விதங்கள்ல வேதத்துல மாத்திரமல்ல, வேதத்துல அல்லாம நம்ம அறிந்து நம்ம காலங்களே கூட உயிரோடு எழுப்பப்பட்டவங்களா இருக்கிறாங்க. ஆனா உயிரோடு எழுப்பப்பட்டால் அவங்க ஒருவேளை இப்போ இருந்தாலும் ஒருவேளை அவங்களுக்கும் இந்த மரணம் ஒன்று உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. உயிரோடு எழுப்பப்பட்டவங்க இன்னைக்கு நிறைய பேர் இல்லை. அது சாகும் தருவாயில் இருந்து கூட ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கார். அதுவும் ஒரு சாவுக்கு இணையானதுதான். அதாவது செத்து பொழைச்சேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க செத்து பொழைச்சையா சொல்லுவாங்க இல்லையா. அப்ப சாகும் தருவாயில் இருக்கிறவங்க கூட ஆண்டவர் மீட்டு எடுத்திருக்கிறார். ஆனா அவங்க ஒரு நாள் மீண்டும் கொஞ்ச நாள் உயிரோட வந்துட்டு மீண்டும் நம்ம பூமியில் எல்லாருமே இந்த பூமியிலிருந்து ஒரு நாள் நம்ம போறது உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருமே நம்ம இந்த பூமியை விட்டு போறது அசைக்க முடியாத உண்மை. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த பூமியிலே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. கவனிங்க என்ன சொல்லுவார் அப்படின்னா, மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டவங்க அநேகர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் இயேசு ஒருவரே ஒரு தரம் மரித்தார், மீண்டும் அடக்கம் பண்ணப்பட்டார், மீண்டும் உயிரோடு எழுந்தார். திரும்பவும் அவர் சாக இல்லை. அவரை சாகடிக்க யாராலையும் முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சாவுக்கு அதிபதியின் பிசாசுக்கு பேர் இருக்குது. அவன் ஒரு தரம் இயேசு மாம்சத்தில் வந்த இயேசுவை கொண்டுட்டு அப்பா முடிச்சிட்டோம் அப்படி. அதுவும் அவனும் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அவன் இன்னும் ரட்சகரை கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி இயேசுவா இருக்குமா அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணி அவரை மரணத்தில் என்ன பண்ணான், மரணத்துக்கு நேரம் அவரை என்ன பண்ணா, அவரை தள்ளி விட்டான். ஆனால் இதெல்லாம் நடக்க வேண்டியதுன்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியும், வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் சொல்லி. அல்லேலூயா. ஆனால் அவர் சிலுவையில தொங்கினோட அவன் சந்தோஷப்பட்டான், நான் ஜெயிச்சிட்டேன், நான் முறியடிச்சிட்டேன், இதுக்கு மேலே நம்ம ராஜ்யம் சொல்லி அவன் ஒரு தப்பு கணக்கு போட்டான். ஆனால் அவர் மரித்ததே எதற்காகத்தான்,
என்றென்றைக்கும் அழியாமையை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தான். அல்லேலூயா. நம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை அதன் வழியாக பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லிதான் நமக்காக அவர் மரணத்தை ஒப்புக்கொண்டார். அல்லேலூயா. அப்ப அவர் மரித்தார், மரிச்சதோட சரி, அதுக்கப்புறம் அவர் உயிரோட வரதை அவனால தடுக்க முடியாது. அதுக்கு அவனுக்கு அதிகாரமே இல்லை. அல்லேலூயா. அதனால பிசாசெல்லாம் பார்த்து பிசாசுடைய கிரியைகளை பத்தி நீங்க பயப்படாதீங்க. இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து நல்ல ஜாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கே பயம் போக மாட்டேங்குது. கேவலமான காரியம் தான் சொல்லுவாங்க, பயம் போக மாட்டேங்குது. ஒரு இருட்டில் போயிடுவாங்கன்னா போக மாட்டேங்குது. ஏன்? அது 3 அச்சம். அது எப்படி விசுவாசம் அப்படி பாருங்க, எப்படி கிரீசிப்பாரு விசுவாசம். மனபயம் தான். மனபயம் என்னத்துக்கு வருதுன்னு கேட்க, மனசுக்குள்ள இயேசு இருந்தா பயம் வராது. அதான் காரியம். மனசுக்குள்ள இயேசு இருந்தாருன்னா மனபயமும் வராது, அல்லது பணபயமும் வராது. அல்லேலூயா. கவனிச்சுக்கோங்க. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தாரு, உயிரோடு எழுந்தாரு, இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. 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 சொல்ற அல்லேலூயா எல்லாம் உயிருள்ள இயேசு அறிவிக்க. அல்லேலூயா. உயிரோட சொல்லணும். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உயிரோட கவனிங்க. அப்ப அந்த உயிர் தெழுந்த இயேசுவை நாம ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம மாத்திரம் அல்ல, யாரெல்லாம் உயிர் தெழுந்த இயேசுவை ஜீவனுள்ள இருதயத்தோடு கூட ஆராதிக்கிறாங்களோ பாருங்க, நமக்கு ஜீவனுள்ள இருதயம் முக்கியங்க. இருதயம் எல்லாருக்குமே இருக்குது. அல்லேலூயா. இருதயம் எல்லாருக்குமே. நான் சொல்ற ஒரு விசேஷமான காரியம், உங்களுடைய இருதயம் ஜீவனுள்ளதா இருப்பதாக. மாம்ச ஜீவனை குறித்து நான் சொல்லவில்லை, ஆவிக்குரிய ஜீவனை குறித்து நான் பேசுகிறேன். அல்லேலூயா. உங்கள் இருதயம் ஜீவனுள்ள இருதயமா இருந்தா தான் ஒரு விசுவாசமான வார்த்தைகள் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள இருந்து என்ன பண்ணுங்க, பொங்கும், ஆவி பொங்கும். அல்லேலூயா. அதை ரிசீவ் பண்ணும்போது அல்லேலூயா சொல்ல வைக்கும். அல்லேலூயா சொல்லுவேன். அந்த அல்லேலூயா சொல்றேன் எழுதிமாலும், ஆமா நான் ஏற்றுக்கொள்றேன், உண்மைதான், அதை நான் ஆமோதிக்கிறேன், அதை நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம உரிமையோட வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. கேட்டுக்கிட்டு அப்படியே கணக்கு மாதிரி உட்காந்து இருந்தா வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே நடக்காது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாக்கணும் என்றால் இயேசு கிறிஸ்து சும்மா வெறுமனே மரித்து வெறுமனே உயிரோடு எழும்பவில்லை. அவர் பூமியில வாழ்ந்து காண்பிச்சார். மாம்சத்துல வாழும் பொழுது அவருக்கு நம்மை போல பல இடங்கள்ல பல வாய்ப்புகள். ஏன் இன்னும் உண்மையை நிறைய பேர் சொல்ல முடியாத உண்மைகள் நான் சொல்றேனே, என்ன அவருக்கு நிறைய பாவங்களை செய்யக்கூட வாய்ப்புகள் அவருக்கும் உண்டாயிருக்கும் நிச்சயமான. ஆனால் அவர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அதுதான் உண்மை. அல்லேலூயா. நம்ம ஒரு வேலை நினைச்சுக்கலாம், அவர் இயேசுங்க, அவர் தெய்வங்க, அவரெல்லாம் நெருங்கி இருக்காது, பாவம் நெருங்கி இருக்காதா? நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் மனுஷனா வாழ்ந்தது உண்மையா இருந்தா அவரையும் பாவ செயல்கள் நெருங்கி இருக்கும். அவருக்கும் கோபம் வர வச்சிருப்பாங்க, வர பேசியிருப்பாங்க. ஆனால் ஒரு விசேஷம் என்ன என்றால், இதை அனைத்தையும் அவர் பிதாவுடைய துணையினால, அவரோடு கூட உள்ள உறவினால, அதை நினைச்சு பரலோக நினைப்பினால, அவருடைய சித்தம் செய்கிறத நினைச்சு என்ன பண்ணாரு, இந்த காரியங்களை எல்லாம் மேற்கொண்டார் என்பதுதான் அசைக்க முடியாத உண்மை. அல்லேலூயா. நாம் மேற்கொள்ள முடியாம சில நேரங்களில் போராடுகிறோம், விழுந்து போயிடும் சில இடங்கள்ல. ஆனால் இயேசு விழுந்து போகவே இல்லை எங்கேயுமே. இதுதான் விசேஷம். அல்லேலூயா. இதுதான் அவர் தெய்வம் அப்படிங்கிறத அடிச்சு சொல்லுகிறது. அவர் எங்கேயுமே விழுந்து போகவே இல்லை. உதாரணத்துக்கு பிசாசு வரா, அவர் உபவாசம் ஜெபம் பண்ணிட்டு வராரு, ரொம்ப பசிதான் உண்மையாலுமே, மாம்சத்துல பயங்கர வசந்த வாசனோட அவர் மிகவும் பசியா இருந்தா இருக்குது. அப்ப கரெக்டா தந்திரசாலி வராமா, வந்து என்ன சொல்றான், பசியா இருக்கிறியேப்பா, நீதான் தேவனுடைய குமாரனே. அப்பா அந்த வார்த்தையிலே தெரியுது, நீ தேவனுடைய குமாரனே ஆனது அப்படின்னா அவனுக்கு தெரியல அவர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. அதனால இப்படி கேட்கறான், இப்பதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகத்தை தான் இப்படி கேட்கறான். இதுதான் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லித்தராங்க. என்ன சொல்றான் அப்படின்னா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யும். சாப்பிடலாமே, எடுத்து சாப்பிடலாமே. அப்பமாக சொல்றது எதுக்கு? அப்ப அவர் அவரை சாப்பிட சொல்லல, ஆனா எதுக்கு சொல்ற, என்ன சொல்றான், அப்பங்களாகும்படி செய்யலாமே அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பமாச்சா நீ சாப்பிடலாம்ல, ஏன் பசியோட இருக்கிற அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுல ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆமா இல்ல பசிக்குது இல்ல அவனுக்கு அப்படின்னு ஒரு மாம்சத்துல யோசிச்சிருந்தாருன்னா அவரும் விழுந்து போயிருப்பார். ஆனால் நீங்க வேதம் முழுசும் எடுத்து வாசிச்சு பாருங்க, வாசிக்க கேட்டு பாருங்க, அல்லது எல்லா வேத ஆராய்ச்சியாளர்களையும் கேட்டு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பிசாசின் கிரியைகள் நெருங்கினது உண்மை, பாவ செயல்கள் நெருங்கினது உண்மை. ஏன்னா இன்னும் விசேஷமா சொல்லப்போனா அவருடைய சீசர்கள் எல்லாமே நீதிமன்றங்கள் அல்ல,
அவர் கூட வேதபாரர்களும் பரிசேயர்களும் கூட சொல்றாங்க, உங்க போதகர் என்ன பண்றாரு, அவர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் போஜனம். அப்ப யார் கூட போஜனம் பண்றாரு? பாவிகளோட. நாம பாவிகளோட போய் சேருமா? வசனம் முடித்தது பாவிகளோட உட்காராத. நம்ம போய் உட்காருமா? உட்காரணும். இங்க அவங்க பாவம் செய்யற இடத்துல இல்ல, அவங்க தவறி போகிற இடத்துல இல்ல, அவங்களுக்கு துணை போறதுக்கு இல்ல, அவங்க தனிமையா இருக்கணும். அவங்க கூட போய் உட்காந்து அவங்க கிட்ட பேசணும். நம்ம என்னென்ன தெய்வத்துவங்களை பேசணும். நீ இப்படி வாழ வேண்டும்பா, இதுதான் தெய்வம் விரும்பு, நீ இப்படி வாழ்றதான் தெய்வம் விரும்புகிறாரு, நீ இப்படி வாழ்ற தெய்வம் விரும்பவில்லைன்னு சொல்லி நமக்குள்ள ஆண்டு வைக்கிற வார்த்தையை அவங்களுக்குள்ள வைக்கணும். அல்லேலூயா. இயேசு அதை செஞ்சாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? விக்கிரக ஆராதனை பண்றவங்கள பார்த்தா நாம வெறுக்கிறோம் இல்லையா? சில நேரங்களில் வெறுக்கிறோம். அப்படி இல்லை. அல்லேலூயா. நம்ம அவங்களை வெறுத்தா பின்ன யாருக்காக நம்ம சுவிசேஷம் சொல்றது? அவங்கள நம்ம யாரும் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா யாருக்கு ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதா? என்ன ஒன்று பண்ணலாமா? போயிட்டு இன்னொரு சபையில இருக்கீங்களா போய் இழுத்து வரலாமா? அந்த வேலைலாம் நமக்கு வேண்டாத வேலை. அல்லேலூயா. அந்த வேலையை இயேசு செய்ய சொல்லல. அல்லேலூயா. வசனம் எல்லாருக்கும் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை பிடித்து இழுத்துக் கொள்வாங்க. நம்ம எல்லாம் வச்சுக்கோங்களேன், என்ன பேசுனா எப்படி வரும் அப்படின்ற தந்திரசாலிகள்லாம், தந்திர ஆவி உள்ளவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. அதை குற்றமா சொல்ல, அப்படிப்பட்ட இருக்கிறாங்க. தந்திரமா இந்த ஆத்மாவை எப்படி தந்திரமா பேசினா இவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாங்கினே கூடாம நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் என்ன பண்றாங்க இருக்கிறார்கள். ஆனால் அந்த வேலை நமக்குரியது அல்ல. அல்லேலூயா. அதே மாதிரி அவங்க குறை சொல்ல வரல, அப்படி ஊழியம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. ஊழியம் என்பது ரட்சிக்கப்படாதவங்களை தான் நம்ம ஆவி இயேசு கிறிஸ்து யார் கூட வந்தார் அப்படின்னா அவருக்கு சாட்சி கொடுக்குறாங்க. வேதபாரர்களும் ஆயக்காரர்கள் சொல்றாங்க, உங்க போதகர் ஆவிகளோடும் ஆயக்காரரோடும் உட்காந்து என்ன பண்றாங்க? போஜனம் பண்றாரு. அப்படின்னா அவருக்கு பாவம் நெருங்காம தெரியுமா? நினைச்சு பாருங்க. ஒரு திருடன் கூட உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு திருடன் கூட உட்கார்ந்து இருக்காரு, ஒரு கொள்ளடிக்கிறவங்க கூட உட்கார்ந்து இருக்காரு, அல்லது ஒரு கெட்ட வார்த்தை பேசுறவங்க கூட உட்கார்ந்து இருக்காரு. அவன் கெட்ட வார்த்தை பேசாம இருக்கணும், உடனே மாறிடுமா? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இயேசு பக்கத்துல உட்கார்ந்த உடனே இயேசு கிட்ட வந்தவொடனே மந்திரம் போட்ட எல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு. கிடையாது, இப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். இயேசுன்ற பெயரை சொன்னாவே உண்மைதான், இயேசுன்ற பெயர்ல வல்லமை இருக்குது. ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இயேசுன்ற பெயரை சொன்னா உடனே மந்திரம் நடக்கும், உடனே எனக்கு கை கால் வலி போயிடும். அப்படிலாம் இல்ல. இயேசுவின் மேல் நம்பிக்கையை வச்சு நம்ம செய்ய வேண்டியது சரியாய் செய்யும் பொழுது, நம்ம சரியாய் வாழும் பொழுது வெற்றியுள்ள வாழ்க்கை நமக்கு பரிசீலிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இயேசு இந்த நாமத்திற்கு வல்லமை உண்டு இல்லை என்று சொல்லவில்லை. அதுல விசுவாசம், அதுல அசைக்க முடியாத வல்லமை உண்டு, உயிர் திறந்த வல்லமை உண்டு, இன்றைக்கும் உண்டு. ஆனா விசுவாசம் பிளஸ் கிரியை வேணும். அல்லேலூயா. அதே வேதம் சொல்லுகிறது, நம்ம வாசிக்கிற வேதம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்து. இயேசு கிறிஸ்து அவர் கிரியை இல்லாம விசுவாசம் சொல்லல. அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, ஏன்னா இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, சிலையிலிருந்து அறைவாங்க, மனுஷன் பாலியல் கீழே ஒப்பு கொடுக்கப்படுவாரு, அவருடைய ஜீவனை எடுத்துருவாங்க. ஆனாலும் தேவனுடைய நாம மகிமைப்பட முடியாது, மீண்டும் அவர் உயிரோட எழும்புவார் அப்படின்னு என்ன பண்றாரு? விசுவாசம் அறிக்கப்பட்டார். எப்ப? சாகவே இல்லை இன்னும். ஆனா என்ன பண்றாரு? சொல்றாரு, நான் மீண்டும் உயிரோட எழுந்திருப்பேன், 3ஆம் நாள் உயிரோட எழுந்திருப்பேன், நீங்க எனக்காக காத்துருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அதே போல அவர் வெறும் வார்த்தையை மட்டும் நினைத்து இஷ்டமோட வாழவில்லை, அதற்காக தன்னை காத்து கொண்டார். அல்லேலூயா. அந்த மகிமையின் நாளுக்காக, அந்த மகிமையின் பிரசனத்திற்காக தன்னை காத்து கொண்டார். எப்படி? அதான் பாவிகளோட ஆயக்காரோட உட்கார்ந்தாலும் அவர்கிட்ட அவரை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. அல்லேலூயா. உங்க நண்பர்கள் ஒருவேளை பாவிகளா இருக்க, உங்க நண்பர்கள் ஒருவேளை அடங்காத கெட்டாத பேசுறீங்களா இருக்கலாம், ஆனா நீங்க அவங்க நேசிக்கிறீங்க. அந்த வார்த்தை, அவங்க பேசுற அந்த வார்த்தையை நிமித்தமாக நீங்க அவங்க வெறுத்தக்கூடாது. அவங்க மேல உள்ள அன்பினால் அவங்களை நீங்க என்ன பண்ணணும்? நேசிக்கணும். அவங்களுக்கு எப்படியாவது இந்த பாரம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் வேணும் பார்த்துக்கணுங்க. எப்படியாவது இவங்க நான் இயேசுக்குள்ள போட்டுருந்தேன். அல்லேலூயா. அவங்களுக்கு பார்க்கும்போது ஆண்டவரே எப்படியாவது இந்த மனுஷனை ரட்சிக்க மாட்டீங்களா, எப்படியாவது இந்த மகளோட பேச மாட்டேங்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க உள்ளத்துல ஜபம் ஓடிக்கொண்டே இருக்கணும். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்து இப்படிதான் வாழ்ந்தார், தன்னை காத்துக்கொண்டார் என்பதுதான் அசைக்க முடியாத உண்மை. அல்லேலூயா. மற்றபடி அவரை நம்ம நினைக்கிற மாதிரி அவர்கிட்ட பாவமே நெருங்காது அப்படிதான் இல்ல. பாவம் நெருங்காத ஒரே ஆள் யார் தெரியுமா? சொல்லிட்டா, இயேசு தேவன் தான், பிதாவாகிய தேவன் தான். மாம்சத்துல இருந்த இயேசுவை தான் சொல்ல. இப்ப அந்த பரலோக பிதாவாகிய அவரு தான் பாவமே அவர்
அவர் சொல்றாரு, என்னுடைய பரிசுத்த பர்வதம் தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. அப்படின்னா அவருடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் எங்க பாத்தீங்கன்னாலும் தீமையை இம்மை அளவு கூட பார்க்க முடியாது நம்ம. அதான் சொல்றாரு. ஆனா மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை பாவங்கள் நெருங்கி இருக்கும், பாவக்கிரியைகள் நெருங்கி இருக்கும், நிச்சயமாக நெருங்கி இருக்கும். ஆனால் அவர் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை, மேற்கொண்டார், எல்லாவற்றையுமே ஜெயித்தார் என்று வேதம் நமக்கு சாட்சிட்டு சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நெருங்குது, ஆனா அவரை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதான் அப்பம் சொல்லித்தருது, பிசாசுக்கு எழுத்து நில்லுங்க. பிசாசுக்கு என்ன பண்ணுங்க? எழுத்து நில்லுங்க. ஒரு தவறான எண்ணம் வருது, அதுக்கு உடனே எழுத்து நில்லுங்க, உடனே கேட்கப்படுங்க. பார்த்துட்டு அப்புறம் அப்படின்னா ஒட்டிக்கும், நம்மளை ஒட்டிக்கும், கண்டிப்பா ஒட்டிக்கும். இயேசு இதுல கருத்தா இருந்தார். வருது அது ஏதாவது பிரியமலா காரியம் நல்லாவே தெரியும். அது வருதா உடனே பிளாக். நீ வேண்டாம், இயேசுவின் நாமம் இந்த எண்ணங்களை மேற்கொள்ளுங்க, இயேசுவின் நாமம் இந்த செயல்களை மேற்கொள்ளுங்க. அல்லேலூயா. இப்படிதான் நம்ம பழக வேண்டும். இயேசு அப்படிதான் வாழ்ந்தார், இயேசு அப்படிதான் வாழ்ந்திருக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்ல மாட்டாங்க, இயேசுவ பாவம் நெருங்கி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இயேசுவ பாவம் நெருங்கிச்சு அப்படின்னு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, வீட்டுல போய் தனிமையில கூட யோசிச்சு பாருங்க. இயேசு மாம்சத்துல வந்தது உண்மையா இருந்தால் அவரை பாவங்கள் நெருங்கி இருக்கும். ஏனென்றால் அவரே சொல்றாரு ஒரு இடத்துல, நான் பாவிகளை தான் ரட்சிக்க வந்தேன். யார் ரட்சிக்க வந்திருக்கிறாரு? சரி, இப்ப நான் இன்னொன்னு புரியும்படி சொல்றேன். ஒரு தொட்டி இருக்கு வீட்டுல, நம்ம வீட்டுல ஒரு தொட்டி இருக்கு. தொட்டியில அழுக்கு இருக்கு, உள்ள இறங்கி கழுவணும். கழுவுறதுக்கு என்ன பண்ணணும்? நான் இறங்கி கழுவணும் நினைச்சிட்டே இருந்தா நடந்துருமா? அதுக்குதான் மந்திரன்ற பேர். அதுதான் என்னது? இறங்கி கழுவணும் சொல்லி சுத்தமாகணும்னா சுத்தமாயிடுமா? சுத்தமாக என்ன பண்ணும்? ஒரு ஆளு, நீங்களோ அல்லது வேற யாரும் என்ன பண்ணுவோம்? இறங்கி கழுவுற ஆளு வேற அழுக்காகாம கழுவ முடியுமா? கழுவ முடியாது. நிச்சயமா அவங்களுக்கு கையில கால எவ்வளவுதான் கவனமா செஞ்சாலுமே எங்கேயா இடத்துல சின்னதாக ஒட்டிடும், அழுக்கு ஒட்டிடும். அதை அப்படியே விட்டுருமா, நம்ம மேலே வாஷ் பண்ணி தான் போயிடுவோம். ஆனா என்ன பண்ணுவோம்? நம்ம தொட்டி சுத்தம் பண்ணி அழிச்சு காய்க்கிறோம். அப்ப நமக்கு திருப்தியா இருக்கு. எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இயேசுவை பாவங்கள் நெருங்கினது உண்மை, அல்லது தேவனுக்கு பெரியவனான காரியங்கள் கூட அவரை நெருங்க பார்த்துருக்கோம். ஆனா என்ன ஒரே ஒரு விசேஷமான காரியம் அப்படின்னா, அவர்கிட்ட எதுவும் ஒட்ட முடியல. இயேசுடைய எந்த ஒரு தீமையான காரியமும் ஒட்ட முடியல. அதனாலதான் அவர் தேவன். அல்லேலூயா. தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டார். நம்மை குறித்து அப்படிதான் விரும்புகிறார். அப்படி அவர் தன்னை காத்துக்கொண்டது நிமித்தமாகத்தான் ஒரு வைராக்கியமா என்ன சொல்லுவாங்களே, பத்தியம் இருக்கங்க சொல்றாங்கல்ல, நான் பத்தியம் இருக்கிறேங்க, சாமிக்காக பத்தியம் இருக்கிறேங்க, செருப்போட நடக்கிறது பத்தியம் நினைச்சுக்கிறாங்க. அது இல்ல, தேவனுக்கு பிரிவிழா வழியில் நடக்காம இருக்கிறது தான் பத்தியம். எதுக்காக? அந்த மகிமையின் நாளுக்காக நான் பத்தியம் இருக்கிறேங்க. என் பத்தியம் கெட்டு போச்சுன்னா என்ன ஆயிடுங்க? நான் சாமி கிட்ட போக முடியாது. இதுதான் உண்மை. அல்லேலூயா. பத்தியத்தோட வாழ பழகுங்க. எப்ப என்ன பத்தியம்? துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்காம இருக்கிறதா பத்தியம். துன்மார்க்குடைய ஆலோசனை அப்படின்னா, ஒரு தீமையான ஆலோசனை கொடுத்து இப்படி பண்ண அவனை அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஆலோசனை, அந்த ஆலோசனைப்படி நடக்கக்கூடாது. அது ஒரு பத்தியம். அல்லேலூயா. இப்படி நம்ம வேதத்துல சொல்லப்படுற எல்லாமே நமக்கு பரலோகத்துக்கு போக வேண்டிய பத்திய வார்த்தைகள். அல்லேலூயா. அந்த பத்தியத்தை காத்து கொண்டால் யார்கிட்ட போறோம்? ஒரு தலைவலியும் போறோம், செக் பண்ணிட்டு நீங்க இதுக்கு மேலே இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி எண்ணெய் பொருள் சாப்பிடக்கூடாது, கொழுப்பு சேர்ந்த பொருள் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தலைவலி. நீங்க போய் சாப்பிடுவீங்களா? சொல்லுங்க, சாப்பிடுவீங்களா? ஏன் சாப்பிட மாட்டீங்க? இல்ல, திருப்தி ஓகே, ஆனா சாப்பிட மாட்டோம். பத்தியத்தை கடைபிடிக்க சாப்பிட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பயம். சாப்பிட்டா திரும்ப என்ன பண்ணிடும்? தலைவலி வந்துருமா இல்லையா? அதே மாதிரிதான் கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு பிரியமான வழியில் நடக்கக்கூடாதுன்னு நமக்கு பத்தியம் இருக்குது. மீறி நடந்தா என்ன ஆகும்? பரலோகம் போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏமாந்து போற வாழ்க்கை வாழக்கூடாது. நல்லா அல்லேலூயா. சாப்பிட்றதுனால அழிஞ்சிரும், அது வேற. சரிங்களா? சாப்பிட்றது ஜீரணமாய் போயிடும். அது உதாரணத்துக்கு சொன்னேன். ஆனால் பரலோக வாழ்க்கையில அதெல்லாம் நீங்க அப்படிலாம் அழிஞ்செல்லாம் போகாது. நம்ம தேவனுக்கு பிரியமான வழியில் நடக்கக்கூடாது அப்படின்னா நடக்கக்கூடாது. இது பத்தியம். இல்லைங்க நடக்கலாங்க அப்படின்னா நடக்கலாங்க, பரலோகம் போக முடியாது. இதுதான் உண்மை. அல்லேலூயா. டாக்டர் சொல்ற மாதிரி தான், சாப்பிடுங்க, சாப்பிட்டா திரும்ப நீங்க ஒருவேளை நான் தான் போறேன், டாக்டர் போய் கேட்கிறேன், என்கிட்ட சும்மா கொஞ்சமா சாப்பிட்டு
அப்புறம் தெரியுமா சாப்பிட்டா திரும்ப தலைவலி அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா? இதுதான் உண்மை. அல்லேலூயா. அப்ப அது போலதான். ஆனா கிறிஸ்து என்ன பண்ண, தன்னை அந்த மகிமையின் உயிர்த்தெழுதலின் நாளுக்காக தன்னை காத்து கொண்டார். அல்லேலூயா. பூமியில குழந்தையாய் மனுஷனாய் அவதரித்த நாள் முதற்கொண்டு தன்னை தேவனுக்கென்று வேறு பிரித்து காத்து கொண்டார் தன்னை. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, சின்ன குழந்தையா இருக்கிறாரு, அடுத்தது குழந்தையா பிறகு ஈவா மாதிரி நெகன்யா மாதிரி இன்னும் அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் வளர்ந்துருப்பாரு. இல்ல அப்படியே உடனே வந்திருப்பாரா? அதெல்லாம் சும்மா கதை. நிறைய பேர் அப்படின்னு சொல்லுவாங்க, முடியாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் வளர்ந்தார். நாலொரு மேனியும் பொழுது வண்ணமுமாக தான் அவரும் வளர்ந்தார். வளரும் பொழுது அவருக்கு எந்த ஒரு உலகத்தின் எண்ணங்களும் வந்திருக்காதா? அது எந்த ஒரு தவறு செஞ்சிருக்க முடியாதா? ஆனால் அதுலேயும் நம்ம நல்லா யோசிச்சோம்னா, அவர் சிறு வயதிலிருந்தே தன்னை காத்துக்கொள்ள தேவன் ஞானத்தினால் நிறைந்தவராக இருந்தார். அல்லேலூயா. அதான் மனுஷர் தயவும் தேவ அன்புன்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அதுதான் மனுஷர்களுடைய தயவு கிடைச்சதவருக்கு எல்லாமே தேவ ஆளுகையால காரணம். ஏன்னா அவருடைய பிறப்பே தெய்வீக செயல். அல்லேலூயா. இயேசுவின் பிறப்பு ஒரு ஒப்பற்ற தெய்வீக செயல். அல்லேலூயா. இன்றைக்கு அதெல்லாம் காப்பி அடிச்சுட்டு பிசாசு என்ன பண்றான் பல இடங்கள்ல, வேப்ப மரத்துல என்னமோ பிறந்துருச்சு, பிறக்குமா பொய் சொல்றாங்க, ஏமாந்த வண்டியில வேப்பம் நின்று பால். ஆமா, வேப்பத்தை கொத்தினா பால் தான் வரும், வேப்ப மரம் தான் தெரியும். அப்படிதான் திருவண்ணாமலை ஜோதி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தா லைட் வச்சுட்டே போட்டுருக்காங்க லைட். ஆக்சுவலா இந்த மின்சாரத்தை ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவத்தை வேண்டான்னு சொல்ற எந்த ஒரு மனுஷனுக்கும் அவன் வச்சிருக்கிற அடிப்படை உரிமையில அனுபவிக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா எல்லாமே கிறிஸ்துவின் பிள்ளைகளாக கிடைக்கப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்துவின் பிள்ளைகளாக கிடைக்கப்பட்டதுதான். நம்ம இன்றைக்கு அத்தியாவசிய தேவையா இருக்கிற மின்சாரம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக கிடைக்கப்பட்டது. கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகளால அவருடைய முயற்சிகளால் கண்டுபிடிக்கப்பட்டதா அது. தேவன் அவர்கள் கொடுத்த ஞானத்தின் கண்டுபிடிக்கப்பட்டதான். அதையே நீ உரிமை கொண்டாடுறோம். இதெல்லாம் மறந்து போன இந்த சமுதாயமா இருக்குது. அல்லேலூயா. சரி, அது வேற சப்ஜெக்ட், நம்ம அதுக்கு போக வேண்டாம். அப்ப கிறிஸ்து தன்னை காத்து கொண்டார். அந்த உயிர்த்தெழுதலின் நாளுக்காக சொன்னாரு, இந்த மாதிரி அடிப்பாங்க, கொல்லுவாங்க, அடக்கம் பண்ணுவாங்க, ஆனாலும் 3ஆவது நாள் உயிரோட எழுந்திருப்பேன்னு சொன்னாரு. ஆனா அவங்க நம்ப முடியல, சீசன்லாம் நம்ப முடியல. திரும்ப உயிரோட வந்துட்டு சொன்னாரு, நான் முன்ன மரிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன விசேஷம் இதுதான், இந்த காரியத்தை தான் சொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இயேசு மரித்தது உண்மையானால், இயேசு மீண்டும் உயிரோடு இருந்தது உண்மையானால், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பது உண்மையானால், நாமும் மறுரூபம் ஆவோம் என்பது அசைக்க முடியாத உண்மை. ஆனால் அதற்கேற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும், நம்ம வாழ வேண்டும், அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அவரையே சார்ந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. இயேசு ஏதோ மந்திரவாதி செய்யணும். இன்னைக்கு நிறைய சாமியை சொல்றாங்க, சாய்பாபான்றாங்க, அவன்றாங்க, இவன்றாங்க. ஒருத்தரை கூட சொல்லுங்க, ஜனங்களுக்காக உயிரை விட்டு, அதுவும் இன்னும் சொல்லணும், உலக ஜனங்களுக்காக உயிரை கொடுத்து, அதுவும் பாவம் இல்லாம உயிரை கொடுத்து உயிரோட இருந்து இன்னைக்கு உயிரோட இருக்கிறவங்க கேட்டு பாருங்க, ஒருத்தரை கூட விரல் கூட பண்ண முடியாது. அல்லேலூயா. இயேசுவை தவிர பாவம் இல்லாம வாழ்ந்தது யாருமே இல்லை. பாவம் அவரை நெருங்கி இருக்கும், ஆனால் பாவத்தை அவர் ஜெயித்தார், மேற்கொண்டார். அல்லேலூயா. பாவ எண்ணங்களை மேற்கொண்டார், எல்லாத்தையும் மேற்கொண்டார் என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. நெருங்கவே இல்லை அப்படிங்கிறது பொய். அப்படின்னா ஒரு உலகத்துல வாழலன்னு அர்த்தம். இயேசுவ பாவ செயல்கள் நெருங்கல, பாவ எண்ணங்கள் நெருங்கல அப்படின்னா அது பொய். ஏன்? அவர் உலகத்தில் தான் வாழ்ந்தார், பாவிகள் இருந்த உலகத்தில் தான் வாழ்ந்தார், பாவிகளுக்காக தான் வந்தேன்னு சொன்னார். அல்லேலூயா. என்னத்துக்கு வந்தாலும் பாவிகளை ரட்சிக்க. இப்ப வந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்ணல, வேற வேலையை அவர் பார்க்கவே இல்லை, அதுல கருத்தா இருந்தார். அல்லேலூயா. நாமும் இன்றைக்கு எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோமோ அந்த அழைப்பை காத்துக்கொள்ள வேண்டும், அந்த அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டும். நம்ம அல்லேலூயா. எது வரைக்கும் நினைச்சிருக்கலாம், எது வரைக்கும் நினைச்சிருக்கலாம், தெரிஞ்சு தைரியம் சொல்லாங்க, தெரியாங்க சொல்லுங்க. எது வரைக்கும் நினைச்சிருக்கலாம்? இருங்க, எது வரைக்கும் நினைச்சிருக்கலாம்? கடைசி வரைக்கும் நினைச்சிருக்கலாம். கடைசி வரைக்கும் எது கடைசி? இயேசு வர வரைக்கும், அல்லது என் ஜீவன் போற வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி கொடுக்காம கேட்டா நீங்க திரும்பி கேட்டீங்க.
அடிக்கடி சொல்லித்தரவா. ஒண்ணு, இயேசுவின் வருகை வரைக்கும், இல்லையா என் ஜீவன் போகும் வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாகவே என்னை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்க உங்களை காத்துக்கொள்ளணும். இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் செய்த வேலை. அவர் செய்தார். பிதாவுக்கு பிரியமாவே வாழ்ந்தார். அவர் பேசுறது எல்லாம் பிதாவுக்கு பிரியமா இருக்கான்னு அப்ப நம்ம அவருடைய பேச்சுகளை மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வாசிக்கிறோம். சில இடங்களில் பாருங்க, அவர் இரவுல வனாந்தரத்தில் தனிமையான இடங்களில் போய் ஜெபம் பண்ணான்னு ஒரு வார்த்தை சில இடங்கள்ல இருக்குது. அதுக்கு என்ன தெரியும் அர்த்தம்? மக்கள் முழுசும் போய் பேச போற, நிறைய பேரை பார்க்க போற ஆண்டவரே, பார்க்க போகிற பிதாவே, எங்கேயாகிலும் என்னுடைய சுயத்தின்படி நான் பேசிடக்கூடாது, உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும், உங்க சித்தப்படி நான் பேசணும், உங்க சித்தப்படி நடக்கணும், உங்க சித்தப்படி அவங்களோட நான் நேசிக்கணும்னு சொல்லி அவரோடு கூட தான் அதிகமாய் நாம என்ன பண்றோம்? அதிகமாக மனுஷன் கூடயே பாருங்க. இன்றைக்கு மனுஷன் கூடனாலுமே ஆவிக்குரிய மனுஷன் கூட அதிகமாக உறவு வைங்க பாருங்க, உங்களுக்கு ஆவி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. உலகத்தாரோட அதிகமாக உறவு வச்சு உலகத்தார பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற ஆவியும் அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நல்லா ஆவிக்குள்ள வாழ்ந்துருந்தீங்கன்னா உங்க கூட பேசுற உலகத்தாருக்கு உங்க ஆவி பத்திக்கு. உலகத்தாருடைய ஆவி உங்களுக்கு பத்தக்கூடாது. பத்துச்சுன்னா நீங்க சரியில்லைன்னு. அல்லேலூயா. அவங்க பேசுற மாதிரி நீங்க பேசுறீங்கன்னா உங்க ஆவி உங்களுக்கு நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். உங்க ஸ்டேஜ்ல நீங்க நிக்கல. அல்லேலூயா. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நாம வேணா அவங்கள மாத்தலாம், அவங்க நம்மளை மாற்ற கூடாது. இயேசுவோடு சரியாய் நடக்கிறவா இருந்தால் நம்மை மாற்ற முடியாது. அல்லேலூயா. அதனால பவுல் சொல்றாரு ரோமர்ல சொல்லும்போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அவ்வளவு உறுதித்தன்மையா சொல்றாரு. நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்லணும். சொல்ல முடியாது வேஸ்ட். சொல்லணும். சொல்ல முடியாது தான், உடனே சொல்ல முடியாது. ஆனா சொல்லணும். சமயம் கிடைக்கிற நேரங்களை சொல்லணும். யார் என்னை பிரிக்க முடியும் இயேசுவை விட்டு? அல்லேலூயா. என்னை யாரும் பிரிக்க முடியாது. குடும்பமானாலும் சரி, நண்பர்களானாலும் சரி, கணவனாலும் சரி, மனைவியானாலும் சரி, நம்மளால பிரிக்க முடியாது ஐயா அப்படின்னு சொல்லி அவருக்கு நம்ம தைரியமா சொல்லுவாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எதற்காகவும் நம்ம நம்ம கிறிஸ்துவை விட்டு போகக்கூடாது. அவர் எதற்காகவும் பிதாவின் உறவை விடவே இல்லை. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு காரியத்திற்கும் யாருக்காகவும் என்ன பண்ணல, தன்னுடைய சீசர்களுக்காகவோ இல்லை தனக்காகவோ அல்லது தன்னுடைய தாய்க்காகவோ தன்னுடைய தகப்பனுக்காகவோ தன்னுடைய சகோதரர்களுக்காகவோ என்ன பண்ணல, எதையும் பரலோக பிதாவின் உறவை அவர் என்ன பண்ணல, விடவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன பண்ணுவோம்? எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அதனால 6 மணிக்கு சொந்தக்காரோட கல்யாணமா போயிடுச்சுங்க, இன்னைக்கு ஜபத்துக்கு கேட்டீங்க, வேற நாள் ஜபத்துக்கும் கல்யாணம் இருக்குங்க, நான் சொல்ற நல்ல ஆலோசனைங்க அப்படின்னா 2 நேரத்தையும் பாருங்க. ஒருவேளை கல்யாணம் உங்களுக்கு முன்னாள் இருந்துச்சுன்னா போயிட்டு கூட நீங்க ஜபத்துக்கு போயிடணும். மற்ற நாளாக நீங்க நம்ம கல்யாணத்திலே உட்காந்து அவங்க சொந்த நீங்க சொல்லுவீங்க, நம்ம சொல்லுவோம் ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க போனா விடவே மாட்டாங்க, எப்படிங்க போகாம இருக்கிறது? அந்த மாதிரி நேரத்துல ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜெபம் வச்சுக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம போயிட்டு போகாம இருக்கிறது தப்பு, போகணும். போய் கல்யாணத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சாப்பிட்டு சரிங்க எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு சொல்லி அப்படின்னு வந்துடும். நம்ம அதுதான் தேவன் மேல வைக்கிற பற்று. ஜெபம் என்னைக்காவும் பண்ணிக்கலாம், கல்யாணம் என்னைக்காவும் பண்ணலாம், சொல்லி கல்யாணத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். அதுதான் தேவன் மீது வைக்கிற நாட்டம். அல்லேலூயா. கல்யாணம் மட்டும் இல்ல, மற்ற எல்லா காரியங்களுக்கும் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம வேலையை கூட இழக்க வேண்டிய இருக்கு, சில ஆசீர்வாதங்களை கூட நம்ம இழக்க வேண்டிய இருக்கு. நம்ம இழக்க ரெடியா இருக்கு, நம்ம தயாரா இருக்கணும், அதுதான் முக்கியம். இழந்து பாருங்க. தேவனுக்காக நம்ம கொடுக்கறதுலையும் சரி, அவருக்காக நம்ம பயன்படுறதுலையும் சரி, நம்முடைய வாழ்க்கையை ஆட்டிடியூட, அதாவது நம்முடைய வாழ்க்கை முறைமையை மாற்றி பாருங்க. அப்புறம் நீங்க தேவனின் மகிமை எப்படி இருந்து அப்புறம் நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. வசனம் சொல்லும்போது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொன்ன ஆண்டவர், நம்ம விசுவாசத்தா மட்டும்தான் எதையாக ஆண்டுக்காக விட முடியும். அல்லேலூயா. இப்ப இயேசு தன்னை காத்துக்கொண்டது போல, எதுக்காக தன்னை காத்துக்கொண்டார்? இயேசு எதுக்காக தன்னை காத்துக்கொண்டார்? மகிமையின் நாளுக்காக தன்னை காத்துக்கொண்டார். எந்த மகிமையின் நாள்? இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க. அதுதான் கேட்கிறேன். அதுதான் மகிமையின் நாள். என்னது? அவர் அதுக்காக தான் தன்னை காத்துக்கொண்டார். உயிரோடு இருக்கும்போது சொன்னாரு, இந்த மாதிரி என்னை பிடிச்சு, அதாவது மாசத்துல இருக்கும்போது மடிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரு,
இந்த மாதிரி பிடிச்சி நம்ம கல்லறையில் ஒப்பு கொடுக்கப்படுவாரு, மனுஷகுமார் ஒப்பு கொடுக்கப்படுவாரு. அவரை துன்புறுத்துவாங்க, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, சிலுவையில் அறைந்து கொள்ளுவாங்கன்னு சொன்னார். ஆனாலும் மீண்டும் உயிரோட எழுந்து வருவார்னு சொன்னாங்க. அந்த நாளுக்காக தன்னை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அசால்ட்டா வாழவில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் நான் நித்திய ஜீவனுக்கு போக போறேன், நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டம் போல வாழ்ந்தாலும் போக முடியாதுங்க. அல்லேலூயா. அதற்கென்ற ஒரு பாதை உண்டு, அதற்கென்ற ஒரு அர்ப்பணிப்பு உண்டு, அதற்கென்ற ஒரு தியானம் உண்டு. அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் சொல்லிட்டு இருக்கலாம் சும்மா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் தினமும் ஜெபம் பண்றேன், பரலோகம் போயிடுவேன். தினமும் ஜெபம் பண்றதுனால மட்டும் பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. வசனத்தின் படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இவங்க வெளிப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இவைகளை கை கொண்டு நடக்கிறவனும் தான். வாசிக்கணும், கேட்கணும், கை கொண்டு நடக்கணும், அப்பதான் நம்ம பரலோகம் போகணும். அல்லேலூயா. எனவே இயேசு தன்னை காத்துக்கொண்ட அந்த மகிமை நாளுக்காக நம்மை நாம காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொண்டதை நிமித்தமாக அந்த மகிமையின் நாள்ல தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். என்னது? அவர் சொன்ன மாதிரி அவரை அடிச்சு அடக்கம் பண்ணி கொன்னு கல்லறைக்குள்ள வச்சு சீல் பண்ணிட்டாங்க. சீல் என்னங்க? சீல் என்ன? முத்திரை. சொல்லுங்க. சீல்ல முத்திரை போட்டாங்க. முத்திரை எதுக்கு போடுறாங்க? முத்திரை எதுக்கு போடுறாங்க? வேற யாரும் இந்த முத்திரையிட்ட ஆளை தவிர வேற யாரும் என்ன பண்ணுவாங்க? அந்த முத்திரையிட்ட ஆளுடைய அனுமதி இல்லாம வேற யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா அது மகா பெரிய குற்றம், தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும். அந்த மாதிரி தேசாதிபதி அப்படின்னா நம்முடைய மோடியை வச்சுக்கணுங்க. மோடி ஐயா மூலியமா ஒரு முத்திரை வந்துருச்சு. என்னன்னு? கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபங்கள்ல ஜெபம் பண்றீங்களே தெரியல, நல்ல ஆட்சி வேணும்னு ஜெபம் பண்ணுங்க. தேவனை ஆராதிக்கிறதுக்கு தடையில்லாத ஆட்சி வேணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை தடையுள்ள ஆட்சியே வந்தாலும் ஆராதிப்பதை விடக்கூடாது. அதுதான் தேவன் மேல வைக்கிற வைராக்கியம். ஏன் தடையுள்ள ஆட்சி போட்டாங்க, தடை போட்டாங்க, நம்ம எப்படி ஆராதிக்கிறது? வீட்டுல உட்காந்து ஆராதனை செய்வாங்க. குடும்பமா இருக்கும், கும்பல் கும்பலமா ஜெப ஒளி எழுப்பிட்டே இருக்கும், துதி ஒளி எழுப்பிட்டே இருக்கும். அப்பயும் நீங்க துன்பத்தையா அதுலயே நான் நினைப்பேன், ஜெபிச்சுக்கிட்டே நான் போயிடுவேன் அவர்கிட்ட. அல்லேலூயா. ஜீவனே போனாலும் அவரை ஆராதிக்கிறத விட சொன்னா மட்டும் முதல்ல செய்யணும். அல்லேலூயா. செய்யணும். நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, நீ சொல்லுவப்பா வந்து அடிச்சா உடனே அடிச்சா தெரியும். ஒருவேளை உங்க வீட்டுல யாராவது வந்து அடிச்சுட்டு இருப்பாங்க, நீங்க உடனே அந்த பொண்ணு சொல்லுவீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டுக்காக நீங்க நில்லுங்க சொல்றது ஈஸியா இருக்கு இல்லையா? அப்ப நீங்க நினைப்பீங்க அப்ப அதான் ரொம்ப முக்கியமான சொல்லுங்க. நான் உண்மையாவே சொல்லுகிறேன், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் எங்களையும் அப்படிதான் ஒப்புக்கொள்கிறேன். ஒருவேளை என்ன நடந்தாலும் சரி கிறிஸ்துக்காக நிற்க நம்ம வேண்டும். கிறிஸ்து தான் முக்கியம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பவுல் சொன்னது கூட நம்ம சொந்தங்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. பயப்படாதீங்க, ஆண்டவர் அந்த மாதிரி கொடூரமான விடுவதில்லை. விட்டாலும் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுபவிச்சாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அந்த மகிமைக்காக நம்ம நன்றி துதிக்கிறது. அல்லேலூயா. ஸ்தேவானை நினைச்சு பாருங்க. ஸ்தேவானை குறித்து வேலை சொல்லுகிறது. ஸ்தேவான் என்ன பண்ணாரு? ஸ்தேவான் நாள்தோறும் தேவனை குறித்து தான் பேசினார், தேவனுடைய காரியங்களை குறித்து தான் பேசினார் ஜனங்க கிட்ட. ஆனா அவங்க என்ன பண்ண முடியல, அதை பொறுக்க முடியல, ஏத்துக்க முடியல. என்ன பண்ணாங்க? மூர்க்க வெறி கொண்டு பல்லை கடித்து கொண்டு ஆளுக்கு கல் எடுத்துட்டாங்க. எதுக்கு? தேவனை சொல்றதுக்கு. வெறும் கல்லப்பட்டி எடுத்துட்டு இருந்தாங்களா? கொண்டு போனாங்க வெளியே, நகரத்துக்கு வெளியே கொண்டு போயிட்டாங்க. வெளியே கொண்டு போய் தெரிஞ்சிச்சு, தேவானுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இனி நம்ம இந்த பூமிக்கு பாத்திரவானா இல்ல, பூமியில நம்ம எடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு? முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. எடுத்து வாசிங்க அதை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. கடைசி பகுதியில முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன வார்த்தை என்னங்க? அதையெல்லாம் அறிஞ்சவர் தான் ஸ்தேவான்.
அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஒரு மனிதர். ஸ்டீபன் சொல்றோம்ல, அதுதான் தமிழ்ல ஸ்தேவான் எழுதப்பட்டிருக்கு. நமக்கு தமிழ்ல ஸ்தேவான் எழுதப்பட்டிருக்கு, இங்கிலீஷ்ல ஸ்டீபன் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவர் செஞ்ச வேலை என்ன? அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா 59 வாசம் வாசிங்க, 59, 58 இருந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். போதும். அப்ப என்ன பண்ணாங்க? ஊருக்கு வெளியே கொண்டு போயிட்டாங்க. ஊருக்குள்ளலாம் இல்ல, ஊருக்கு வெளியே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் கல்லெறி ஆரம்பிச்சாங்க. கல்லுனா நம்ம கையில இருக்கிற சைஸ் இருக்கிற கல், நம்ம கைக்கு பெருமான கல். ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டா என்ன பண்ணும்? ஒவ்வொருத்தான் வெறியோட பெரிய பாறைகளுக்கும் பிடிக்கும். ஒரு கல்லு பட்டாவே நம்மளால தாங்க முடியாது. தேவான் எப்படி தாங்குறாருன்னு பார்த்தோம்னா 59 பாருங்க. கர்த்தராகி இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். இல்ல, கல்லெறியதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண வச்சுட்டாரு. ஆண்டவரே இயேசுப்பா என் ஆவியை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு முழங்கால் பண்ணிட்டு இன்னும் வாசிட்டீங்கன்னா ஸ்தேவான் எப்படி ஒரு நாள் 2 நாள்ல வாழ்க்கை தினந்தோறும் தேவன் மேல வைக்கிற பற்றுதல், அவரோடு நடந்த அந்த உறவு, இதுதான் அந்த பலத்தை கொடுக்கிறது. அவங்களுக்கு ரத்த சாட்சியாய் ஸ்தேவான் மரிக்கிறதுக்கு பலனை உண்டு பண்ணது. தேவனுக்காக வைராக்கியமே வாழ்ந்த ஒரு மனுஷன் ஸ்தேவான். அல்லேலூயா. இயேசு எப்படி தேவனுடைய காரியத்துக்காக தன்னை பிரித்து காத்து கொண்டாரோ அதே ஆவியை தேவனுக்கு அளிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த மகிமை நாளுக்காக இயேசு என்ன பண்ணாரு? பார்த்து கண் நிறுத்தமா வாழ்ந்திருக்கிறார். எந்த ஒரு காரியமும் தேவத்திட்ட வாழ்படுத்திடக்கூடாது. தேவன் என்னை குறித்து நிறைவேற்ற நினைச்சிருக்கிற திட்டத்தை எந்த ஒரு செயல்களும் என்ன பண்ணிடக்கூடாது, அதை சீரழிச்சிடக்கூடாது. நான் பாதுகாக்க, நான் கருத்தா இருக்கணும். நல்ல ஒரு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, ஒரு நீர்க்குமிழி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீர்க்குமிழி உடையாம பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னா அவ்வளோ ஒரு ஜாக்கிரதையா பார்ப்போம். காத்து பட்ட கூட உடஞ்சிங்க. அது உடையாம பார்த்துட்டா உனக்கு இவ்வளோ தரங்க அப்படின்ட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க எப்படி பாதுகாக்க முடியுமோ அப்படி பாதுகாப்பீங்க இல்லையா? ஆனால் எப்படி பாதுகாத்தாலும் ஒரு சின்ன ஒரு கண்ணுக்கு தெரியாத தூசி பட்டாலும் உடஞ்சிடுவாங்க. இப்போ இது போலதான், இந்த மாதிரி தான். ஆனால் பாதுகாக்க முடியும், உண்மையை பாதுகாக்கவும் முடியும். விசுவாசமும் அதற்கேற்ற கிரியைகளும் இருந்தால் காத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்கு. அந்த கண்ணாடி டம்ளர் நிறைய தண்ணி இருக்கு. பத்திரமா நீங்க கொண்டு போகணும். கீழே வந்து என்ன ஆகும்? இது போலதான் உங்க ரட்சிப்பு. நம்ம ரட்சிப்பு அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. கீழே விழுகாம பார்த்து போகணும். கட்சிப்பை கீழே போட்டு எழுதி இருக்கக்கூடாது. கட்சிப்பை கீழே போடுற மாதிரி கட்சிப்பை கீழே போடணும். அல்லேலூயா. போட்டு கட்சிப்பை விட்டு வேற கட்சிப்பை வாங்கிக்கலாம். ரட்சிப்பை வேற வாங்க முடியாது. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து அந்த மகிமை நாளுக்காக தன்னை காத்துக் கொண்டார். அது நிமித்தமாக என்ன பண்ணாரு? அதே மாதிரி சொன்னது போலவே உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற உங்களை என்னை ரட்சித்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இனி மரிப்பதே இல்லை. அவரை யாராலும் இதுக்கு மேல பிடிச்சி மறிக்க வைக்கலாம் முடியாது. ஒரு தரம் வந்தாரு பாவிகள் கீழே ஒப்பு கொடுக்கப்படுறதுக்காக. அதுவும் யாருக்காக? அந்த பாவிகளுக்காகவே ஒப்பு கொடுக்கப்படணும்னு வந்தாரு. ஒப்பு கொடுக்கப்பட்டாரு. காவடிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், மீண்டும் உயிரோடு எழுந்தார். என்றென்றைக்கும் அழியாமை உள்ளவராக இன்றைக்கும் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஏதோ நாம பார்த்து அழகா கண்ணு வச்சு அழகா பெயிண்ட் பண்ணி அதை நாம ஆராதிக்கவில்லை. நம்ம கைகளால் உருவாக்கப்பட்ட வஸ்துவை நாம் ஆராதிக்க இல்லை. அல்லேலூயா. நம்மை உருவாக்கினவரை ஆராதிக்கிறோம். நமக்கு ஜீவனை கொடுத்தவரை ஆராதிக்கிறோம். நமக்காக தம் ஜீவனையும் கொடுத்தவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. எனவே இயேசுவை போல நம்ம வாழ்ந்தாதான் இயேசுவை போல நம்ம மகிமையில பங்கு பெற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பல விதங்கள்ல தியானிக்கிறாங்க. பல விதங்கள்ல ஆண்டவர் பேசிக்கிறார். இன்றைக்கு நம்ம பேச விரும்புவது இதுதான். நம்ம இயேசுவை போல வாழ்ந்தாதான்
இயேசுவை போல அந்த மகிமையின் நாளுக்காக நம்மை காத்துக் கொண்டாதான் அந்த மகிமையின் நாளை நம்ம பங்கு பெற முடியும். அல்லேலூயா. அதற்காக தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மகிமையின் நாளுக்காக தான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் அந்த மகிமையின் நாளுக்காக தான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். வேற ஒரு விசேஷமே இல்லை. அதை விட விசேஷமான காரியம் வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் உலகத்திலேயே பெரிய மகா பெரிய விசேஷமான கொண்டாட்டமான நாளா இருக்க போகிறது. அல்லேலூயா. அந்த கொண்டாட்டத்திற்கு அளவே இல்லாமல் இருக்கும். அந்த மகிமை நாளுக்கு ஈடு இணையே கிடையாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அந்த மகிமையின் அனுபவத்திற்கு ஈடாக இணையாக எதையுமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கோடி கோடியா வச்சிருந்தாலும் அவன் செய்ய அவனோட சொத்தெல்லாம் ஈடாகாது. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு ஈடாக இணையாக எதையும் நீங்க ஒப்புமை செய்யவே முடியாது. அல்லேலூயா. அதே போல தம்மை பின்பற்றுகிற தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஈடு இணையற்ற மகிமையின் நாள் ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த நாளுக்காக தான் உங்களையும் என்னையும் ஆயத்தம் பண்ணுகிறார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதுக்காக நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு தொட்டிக்குள்ள இறங்கி சுத்தம் நம்ம அழுக்காதோம், ஆனாலும் அது என்ன பண்ண நம்ம உதறி தள்ளி, அதான் எபிரேயர் 12 சொல்லப்படுது. நம்ம கிட்ட பாவம் ஒட்டாம இருக்காது, ஒட்டும். அதான் 12 தள்ளிடுங்க, தள்ளி விட்டு நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விட்டு அது நம்மகிட்ட ஒட்ட அனுமதிக்கவே கூடாது. ஒட்ட பார்க்கும், ஏன் வச்சு பாக்குறேன் அப்படியே நல்லா கட்டிய விட்டுரு அப்படின்னா ஒட்டிக்கும். இல்ல சரிவிடாது, நமக்கு தூக்கி போடுது. அல்லேலூயா. இன்னும் சொல்ல அப்படின்னா வெச்சு பார்க்கவே விடக்கூடாது. வெச்சு பார்க்கவே விடக்கூடாதுன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். சட்டையில ஒரு பூ வச்சு பாக்குறேன் வெச்சு பார்க்கவே வேணாம், எடுத்துறேன். அல்லேலூயா. இந்த மாதிரி மனுஷன் கிட்ட போராட சொல்லல, ஆவிக்குரிய ஆவியில போராடிக்கிட்டே இருக்கு. இயேசுவின் நாமத்துல இது தேவனுக்கு பிரியமான காரியம், இது தேவனுக்கு விரோதமாக எனக்கு பெருமை உண்டு, தூக்கி போடு இயேசு நாமத்துல. போகல, அவர் தான் எனக்கு பெருமை, இயேசுதான் எனக்கு பெருமை. அல்லேலூயா. இயேசு ஆராதிப்பது, இயேசுக்காக வாழ்வதுதான் எனக்கு பெருமை. வேற ஒரு பெருமை எனக்கு வேண்டவே வேண்டாம். நம்ம உதறி தள்ளிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா ஒட்டிக்கும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம மகிமையின் நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இந்த மகிமையின் நாளை நீங்கள் நாளும் பங்கடைய வேண்டும். இயேசு மகிமை அடைந்தார். அல்லேலூயா. உயிரோடு எழுந்து நிமித்தமாக தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நான் அவர் தேவனுடைய குமாரன் தான் என்பதை ஊர்ஜிதம் பண்ணி காண்பித்தார், நிரூபித்து காண்பித்தார், நிரூபணம் செய்தார். அல்லேலூயா. அவரை பாதாளம் கட்டி வைக்க முடியல, சாவு கட்டி வைக்க முடியல, மனுஷங்க போட்ட கல்லறை மூடி வைக்க முடியல. என்ன நடந்துச்சு அன்னைக்கு இரவு? ஒரு தூதர்கள் வந்தாங்க, கல்ல போட்டுக்கலாம். ஏன் அந்த காவலாளர்கள்லாம் ராணுவத்தில் இருக்கிறீங்களா சும்மா சாதாரண ஆளுங்களா? ராணுவத்தில் இருக்கிறீங்களா சும்மா சாதாரண ஆளுங்களா? சொல்லுங்க. அவ்வளவு பெரிய ஒண்ணு நேற்று நானும் என் மகனும் வந்துருக்கோம். தோப்பூரை தாண்டி, கேஆர் தோப்பூரை தாண்டி பைப்பூர் அப்படிங்கிற ஊருக்கு அந்த இடத்துல நிறுத்திட்டாங்க. ஒரு கூட்டத்தை நிறுத்திட்டாங்க. எல்லாம் வண்டியை ஓரம் போடி, எல்லாம் காரும் பைக் எல்லாத்தையும் ஓரம் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணுப்பா. போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. போலீஸ்காரங்க நிறைய 4 பேர் 10-15 பேர் இருப்பாங்க. இப்போ எதுக்குன்னு கேட்டா சிஎம் வராரா வரும்போது எந்த ஒரு டிராஃபிக் இல்லாமல் அவர் வண்டி மட்டும்தான் போகணும் அப்படின்றதுக்காக, அவர் வண்டியும் அவர் கூட வர வண்டிகள் மட்டும்தான் போகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நின்று எல்லாத்தையும் ஒதுக்குறாங்க. அப்படியே அழிஞ்சு போற மனுஷன் அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், இவ்வளோ கணர்ந்து என்னையா போயிடணும், இனிமேல் பொழுத காற்று போச்சுன்னா வேஸ்ட்டு. இவ்வளவு சாதாரண மனுஷனுக்கே இவ்வளவு ஒரு கணம் இருக்குமா? இதுக்காக அவர் செல்ல பாதையை ஆயத்தப்படுத்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? அந்த வார்த்தை தான் இப்ப நடைபெறுது. ஆனா இந்த வார்த்தை யாருக்குரியது? தேவனுக்கு உரியது. அவர் வரத்துக்கு தான் நம்ம எல்லாம் வச்சிருக்காரு. நம்ம பாதையில ஆயத்தப்படுத்திக்கணும். இப்ப எப்படி பாதையில ஆயத்தப்படுத்திக்கணும்? நம்ம ஆயத்தப்படுத்திட்டு இருக்கோம் தெரியுமா? நீங்க ஆண்டவரை பத்தி சொல்லி அதனுடைய பிள்ளைகளை வார்த்தையை பத்தி, அதுதான் ஆயத்தப்படுத்துகிற பணி. நம்ம பாதையை ஆயத்தப்படுத்துகிறது தான். அல்லேலூயா. இப்படி ஆயத்தம் பண்ணிட்டு நிச்சயமா அவங்க வருவாங்க. அந்த சொன்னா இருந்த போலீஸ்கார் 2 நிமிஷம் ஆயிட்டுங்கிறாரு. இப்படி ஒரு 20 நிமிஷமா ஆயிருக்கும். ஆனா வந்துட்டாரு. யாரு? சிஎம் வந்துட்டாரு. வந்து ஒரு 2 நிமிஷம் கூட நிக்கல, சார் மணி போயிட்டே இருக்கு. அது மாதிரி சிஎம் வந்தது உண்மையா இருந்தா இயேசு நிச்சயமா வரணும், அசைக்க முடியாது. ஒருவேளை சிஎம் கூட வரன்னு சொல்லிட்டு வரணும் கூட போலாம், சரிங்களா? திடீர்னு கொட்டோ கொண்டு மழை கொட்டிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க?
அப்ப இயேசு கிறிஸ்து வருவேன்னு சொன்னது நிச்சயமாய் வருவார். அதை யாராலையும் தடுக்க முடியாது. எப்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருப்பதை யாராலையும் தடுக்க முடியலையோ, அரசாங்க முத்திரையே வேலைக்காவல, அரசாங்க ராணுவ வீரர்களும் எல்லாம் பயந்து திடுக்கிட்டு பயந்தாலும் ஒரு வசனம் இருக்குது. பயந்துன்னு சொல்லி வசனம் இருக்கு இல்லையா? திடுக்கிட்டு பயந்துட்டாங்க, அவ்வளவுதான். பேயங்க இமேல் ஆயிட்டாங்க. நமக்கு புரியுமா சொல்லுவாங்க, பேயங்க இமேல் ஆயிட்டாங்க. என்ன அணைச்சே தெரியலப்பா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, கண்ணாய் கீழே விழுந்துட்டாங்க. அந்த அளவுக்கு தேவ வல்லமை சாதாரண மனுஷன் பார்க்க முடியாது. நீங்களும் பார்க்க முடியும் தேவனுடைய வல்லமை. தெரியுமா? நீங்க விசுவாசிச்ச ஆண்டு சொல்லிக்கிறார், நாம விசுவாசிச்சா பார்க்கலாம். நாமளும் விசுவாசிச்சா மட்டும் தான் பார்க்க முடியும், விசுவாசிக்கலாம் பார்க்க முடியாது. தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சாதாரண ஒரு மனுஷன் தேவ வல்லமையை பார்க்க முடியாது. மேல பக்தி இருக்கணும், அவர் மேல ஒரு விசுவாசம் இருக்கணும், அவரை அனுபவம். அப்ப கவனிங்க, இயேசு உயிரோடு எழுந்திருப்பதை யாராலையும் தடுக்க முடியவில்லை. எந்த ஒரு நம்ம சொல்ற அதிக அரசாங்கம் வந்து சாதாரண அரசாங்கம் இல்ல. ரோம அரசாங்கம் சாதாரண அரசாங்கம் கிடையாது. அது மொத்த உலகத்தையுமே ஆட்டி படைச்ச அரசாங்கம். இன்னைக்கு நம்ம போற ரோமன் லெட்டர்ஸ்லாம் அதுதான். கிமு கிபியை உருவாக்குறீங்க அவங்க தான். சொல்ல போனா வருடங்களை கணக்கிட்டு சொல்ல ஆரம்பிச்சீங்களே அவங்க தான். வருடங்கள்ல எழுதி கொடுத்தீங்களே அவங்க தான். அவ்வளவு பெரிய வல்லரசான ரோம சாம்ராஜ்யமே சொல்லுவாங்க. ரோம சாம்ராஜ்யம்னா உலகம் மொத்தத்தையும் தான் கைகள் வச்சிருந்தது. ரோமர்கள் ஆட்சாண்டார்கள், ஆட்சி பண்ணாங்க. அப்பேற்பட்ட வல்லரசான அந்த ரோம அரசாங்கத்தாலேயே என்ன பண்ண முடியல, இயேசுவின் உயிர்த்தெழுதலை தடுத்து நிறுத்த முடியாது. யாராலையும் முடியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனாலையும் முடியாது. தேவ வல்லமைக்கு முன்பாக ஒரு மனுஷன் நிற்க முடியாது. அல்லேலூயா. அன்றைக்கு அந்த கல்லறை திறந்தது, தேவன் வெளிப்பட்டார், உயிரோடு எழுந்தார். நாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. சொன்னபடியே சொன்ன நேரத்துல சரியாய் உயிர்த்து எழுந்தார். அல்லேலூயா. அது உண்மையானால் நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிற, காத்துக் கொண்டிருக்கிற அந்த உயிரோடு இருந்த இயேசு மீண்டும் வருவது எவ்வளவேனும் சந்தேகமற்ற, அசைக்க முடியாத 100% உண்மையான ஒரு காரியம். நீங்க யாரு சொன்னாலும் சரி, இன்னைக்கு எலெக்ஷனுக்காக அநேக வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. வாக்குறுதிகளை நம்முடைய ஓட்டை நம்முடைய வாக்குறுதிகளை நீங்க தான் தலைவர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்காக, அந்த தேர்ந்தெடுத்ததை பெறுவதற்காக அவங்க நிறைய பொய்யான வாக்குறுதிகளை கூட கொடுக்குறாங்க. அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம், ஜெயிச்சுட்டா தொகுதி பக்கம் பார்க்க மாட்டாங்க. இது மனுஷன். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் வாக்கு பண்ணினாலும் வாக்கு பண்ணினா அதை யாரும் மாற்ற மாட்டார். அவரே நினைச்சா கூட மாற்ற மாட்டார். தேசமாக நினைச்சா கூட மாற்ற மாட்டார். என் பிள்ளைங்க வாக்கு பண்ணிட்டு செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அதான் அவர் பொய் சொல்ல மனுஷனே கிடையாது. மனுபுத்திரனும் அல்ல. அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? சொன்னா செய்வார். அதான் வேற அகராதியே இல்லை. ஏசப்பாவுடைய அகராதியில அதுதான். அவர் சொல்லிட்டாரா செஞ்சிருவார், அவ்வளவுதான். அல்லேலூயா. தெய்வத்துடைய அகராதியில அதுதான். அதே மாதிரி தெய்வத்துடைய அகராதியில முடியாது அப்படிங்கிற வார்த்தையே நீங்க என்னதான் தேடுனாலும் கிடைக்காது. அவருடைய அகராதியில அந்த அகராதினா என்னங்க? அகராதினா ஒரு வரைமுறை எழுதப்பட்டிருக்கும், ஒரு புஸ்தகம், டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம், இந்த வார்த்தைக்கு இப்படி அப்படின்னு சொல்லி, சரியா? அந்த மாதிரி தெய்வத்துடைய அகராதியில முடியாது அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. முடியாது அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது தெய்வத்துடைய அகராதி. அல்லேலூயா. நம்ம நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உயிர் திறந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். மற்ற மனிதர்கள் தேடுகிற விதத்தில் அல்ல, மற்ற தெய்வங்களைப் போல அவர்கள் உண்டாக்கி இருக்கிற சுரூபங்களைப் போல அல்ல. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். உங்களோடு என்னோடு இருக்கிறார். உலகம் மொத்தத்திலும் இருக்கிறார். அல்லேலூயா. உலகம் மொத்தம் ஒரே ஆண்டவர் தான். அவர் தான் உண்மையான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாரெல்லாம் நேசிச்சு உண்மையா அப்பாயா உள்ளத்துக்குள்ள வாங்க இப்பவும் கூப்பிடுற அத்தனை பேருடைய இதயத்துக்குள்ள அவர் பிரவேசிக்க ஆயத்தமுள்ளவராய் காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றி அவர்களின் தெய்வீக சந்தோஷத்தால் நிறைக்க அவர் வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். அவருடைய வல்லமை குன்றி போகவில்லை. அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமை மாறவே அப்படியே இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இயேசு மீண்டும் வருவார். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்பதுதான் நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நாம் ஆயத்தமாகணும்.
அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இயேசு எப்படி அந்த உயிர்த்தெழுதலின் தன்னுடைய அந்த மகிமையின் நாடுக்காக தன்னை சுத்திகரித்து காத்து கொண்டாரோ, பிறந்தது முதற்கொண்டு அவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது. ஏன் ஏசாயா நீங்க வீட்டுக்கு வாசிச்சு பாருங்க, தேடி பாருங்க. அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கிற வரைக்கும் வெண்ணையும் தேனும் சாப்பிடுவார்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வெண்ணையும் தேனையும் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை சொல்றார். நீங்க வீட்டுல போய் தேடி வாசிங்க, ஏசாயா இருக்கு. இதெல்லாம் கைப்பிடிச்சு நீங்க என்ன பண்றாங்க, கிருஷ்ண வெண்ணைய சரியா சொல்லு, கிருஷ்ண வெண்ணைய எப்படி சாப்பிட்டான், திருடி சாப்பிட்டான். சரியா? கிருஷ்ணன் தெய்வமானா திருட அனுப்புல இருக்குமா? நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க கேட்கணும். ஏங்க கிருஷ்ணன் சாமின்றீங்க, சாமினா ஒரு குற்றம் இருக்கு, அடுத்த சாமி. நீங்க கிருஷ்ணன் திருடா நீ ஏன் வாயா சொல்றீங்க? உடனே சொல்லுவாங்க பதில், அதெல்லாம் தெய்வத்துக்கு திருவிளையாடு. என்னையா திருவிளையாடு? திருட்டு தந்துக்கு திருவிளையாடுங்க பேர் வேற. ஏசப்பா நம்ம ஒரு ஏதோ ஒரு காய் சொல்ல வேணா இட்டு சொல்லுவாங்க, ஆனா சொல்ல சாட்சி சொல்லவே முடியாது. அப்ப உடனே இப்ப வேணா கரெக்டா வலிக்குவாங்க. அப்படின்னா கிருஷ்ணன் இல்லையா? ஒருவேளை இருந்திருக்கலாம், கிருஷ்ணன் ஒரு நல்ல மனுஷன் வாழ்ந்திருக்கலாம். சரியா? கிருஷ்ணன் ஒரு நல்ல மனுஷன். அது என்னது அயோத்தியா, கிருஷ்ணன் ஒரு நல்ல மனுஷன் இருந்திருப்பான். அவன் மக்களுக்கு நல்லதா செஞ்சிருப்பான். ராமன் வாழ்ந்தது உண்மை. ஆனா ராமன் அதுக்காக தெய்வம்னா சொல்ல முடியாது. ராமன் ஒரு நல்ல அரசனா இருந்தான். தன்னுடைய ஜனங்களுக்கு தான் அயோத்தியை ஆண்ட ராமன் தான் சொல்றாங்க. அப்ப அயோத்தியை ஆண்ட அந்த அயோத்தியை சேர்ந்த மக்களுக்கு நல்லதை செஞ்சான். அவனை தேடி போற ஜனங்களுக்கு தன்னால முடிஞ்சதை செஞ்சான். அவனால முடிஞ்சதுதாங்க செய்ய முடியும். ஒரு மனுஷன் அவனுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அவ்வளவுதான். ராமன்கிட்ட போய் எனக்கு உங்க உயிரை கொடுத்தா கொடுக்க முடியுமா? கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது பாவங்களா உயிர் கிடையாது. அல்லேலூயா. இயேசுவின் உயிரே அல்லாமல் பாவமற்ற பலி வேற ஒரு பலி இல்லை. அல்லேலூயா. உலகம் மொத்தத்திற்காகவும் செலுத்தப்பட்ட ஒரே ஒரு உன்னதமான பரிசுத்தமான பலி எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இயேசுவின் பலி. அல்லேலூயா. அந்த இயேசுவின் பலி பரிசுத்தமான பலி. அதனால் அவரை சாவு கட்டி வைக்க முடியல, பிசாசு பிடிச்சி வைக்க முடியல. என் சரக்கு ஒன்றது நீ வா இங்கதான் அப்படின்னு சொல்லி இழுத்து வைக்க முடியல. நம்மகிட்ட தான் இருக்கு, நம்மகிட்ட தான் பேர பேசுவான் பிசாசு. ஏய் என் சரக்கு ஒன்றது வா அப்படின்னு இழுத்து வைப்பான். ஆனா இயேசுகிட்ட பேச முடியுதா? வாயாச்சு. இயேசு உயிரோடு எழுந்து இயேசு மரிச்சு பாதாளத்துக்கு போகும் பொழுது, அவர் பாதாளத்துக்கு போயிட்டு இருந்தார். பாதாளத்துக்கு போகும் பொழுது எல்லா ஆவியும் கப்பிச்சுப்புன்னு ஆயிடுச்சு. ஏன்? ஒன்றும் பேச முடியாது. அவர்கிட்ட பரிசுத்த போய் என்ன பேச முடியும்? நம்மகிட்ட ஆனா நீ அதை பண்ணி இதை பண்ணு சொல்லலாம். அவர்கிட்ட சொல்ல முடியுமா? அதுதான் எதுக்காக பாதாளத்துக்கு போனாங்க. நீங்க பேதுருல வாசினே இருக்கு. பாதாளத்துக்கு போயிட்டு அங்க ஆதியில நோவா பிறகு கீழ்ப்படியாம போன ஆவிகள் இருக்காங்கல்ல, அந்த ஆவிகளை என்ன பண்ணாரு, மீட்டு கொண்டு அந்த ஆவிகளை மட்டும் தான் பேதுரு எழுதியிருக்காரு. ஒருவேளை அதுக்கப்புறம் இருந்தீங்களே என்னன்னு சரியா தெரியல. ஆனால் பேதுரு ரிப்போர்ட் பண்ணிடுறது நோவாவின் காலத்துல அந்த பேழை கட்டும் பொழுது கீழ்ப்படியாம போன ஆவிகளை என்ன பண்ணாரா, சிறையாக்கி சிறைப்பட்டிருந்தாங்க. பிசாசுக்குள்ள சிறைப்பட்டிருந்தாங்க. அவங்க ஏன்னா கீழ்ப்படியாம போனாங்களா பாதாளத்துல இருக்கிறாங்க. அவங்கள போய் நம்ம இவர் சிறையாக்கிறாரு. நீ இதுக்கு மேல வா உங்களுக்கு விடுதலை சொல்லி இவரு என்ன பண்ணாரு, சிறையாக்கி கொண்டு அவர் என்ன பண்ணாரு, உயிரோட மேல வந்தாருன்னு சொல்லி சொல்லுகிறது. நான் என்ன யோசிக்கிறேன், எனக்கு இந்த புரியாத புதிய தான் அதை சொல்லப்பட்டது. நோவா காலத்துல கீழ்ப்படியாம போன ஆவிகளை தான் அவர் என்ன பண்ணாரு, திரும்ப கொண்டு வராரு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்களோட நல்லவங்களா இருந்திருக்காங்களே. கொஞ்சம் நான் விசுவாசிக்கிறேன் அவங்களையுமே எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால உள்ள அத்தனை பேரையும் என்னப்பட்டார், சிலுவையின் நிமித்தமாக அவர் மன்னித்து விட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது ஒரு பெரிய ரகசியம். இது வந்து சர்வசாதாரணமா பார்த்தாலும் முடியும். நீங்க வீட்டுல போய் திரும்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு விடை கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி உள்ள எத்தனை பேர் இருந்தாலும் சரி, யாரும் சரி, அத்தனை பேருமே அவர் ஆராய்ச்சாலோ ஆராதிக்கலையோ ஆண்டரை ஏற்றுக்கொள்ளையோ, நான் நினைக்கிறேன் எப்படி நீங்க உண்மையா புரியுது. ஆனா உண்மையா இருக்கு விசுவாசிங்க. எப்படின்னா நோவா காலத்துல இருந்தீங்க, அவங்களாம் பயங்கரமான பாவிகள். அப்பதான் ஆண்டு எச்சரிக்கை கொடுக்குறாரு, மனம் திரும்புங்க, ஒரு உங்க பாவத்தின் பெரிய ஒரு ஜல பிரளயம் வரப்போகுது, அதுல தப்பிக்கணும் அப்படின்னா இந்த பேழைக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லி 8 பேருக்காக அவ்வளவு பேர தேவை, அவ்வளவு பெரிய பேரை. மற்ற எல்லா உயிரினங்களுக்காகவும் அவரே திட்டம் கொடுத்தாரு. 2 ஜோடி எடுத்து சொல்லிட்டாரு, ஒவ்வொரு ஜோடி எடுத்து சொல்லிட்டாரு. மற்ற 8 பேருக்காக
அவ்வளோ பெரிய பேலை கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஜனங்களை நம்பினார். மனம் திரும்புவாங்க, வருவாங்க, வந்து உள்ள பாதுகாப்பு அடைவாங்கன்னு சொல்லி நம்பினாரு. அவங்களும் என்ன பண்ணல, ஒருத்தரும் நாங்களோ செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள் அப்படின்ற மாதிரி அவங்க செவி கொடுக்கவே இல்லை. கடைசியா 8 பேர் மட்டும்தான் உள்ள காப்பாற்றப்பட்டாங்க. மற்ற எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஜல பிரளயத்தினால் அழிந்து நாசமானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நாசமான அத்தனை பேரையும் இயேசு மரித்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்தது உண்மையா இருந்தால், இயேசுக்கு முன்னால, இயேசப்பா வரத்துக்கு முன்னால, அவர் சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னால யாரெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்காம இருந்து மரணம் அடைஞ்சு பாதிக்கிறாங்க அத்தனை பேரையுமே அவர் கூட்டிட்டு போயிருக்காரு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு இன்னொரு உதாரணம் கேட்டீங்கன்னா, சிலுவையில தூங்கும்போது கல்லனுக்கு அவர் என்ன பண்றாரு, கடைசி நேரத்தில் அவருக்கு மன்னிப்பு கொடுத்து நீ இன்னைக்கு பரதேசி வைப்பாங்க. ஜஸ்ட் விசுவாசிச்சான், கடைசி நேரத்தில் விசுவாசிச்சான், ஏற்றுக்கொண்டா, ஒரே செகண்ட் ஏற்று. ஐயா அதெல்லாம் சொல்லவே அத்தனைக்கும், ஐயா இவங்க ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைச்சுக்கப்பா நினைச்சுங்க சாயி அப்படின்னு கேட்டுறான். அந்த வார்த்தைக்காகவே அவனை என்ன, நீ இன்னைக்கே என் கூட, நீ என் கூட இருப்பையா. அல்லேலூயா. அப்பேற்பட்ட நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் தெரியுமா உங்களுக்கு? பாதாளத்தில் இருக்கிறவங்களை கூட ஆண்டவர் விடத்துக்கு மனசு வரல பாருங்க. ஆனால் ஒரு காரியம் முக்கியம். ஏன் அப்படின்னா, அங்க பாதாளத்துல வந்து பிசாசு அழிக்கப்படவில்லை. அதனால அவங்களை கூட்டிட்டு பிசாசு இன்னும் அழிக்க வேணாம், கொஞ்சம் விடப்பட்டிருக்கான். இப்ப 2வது காரியம் என்ன அப்படின்னா, 2ஆம் மரணமாகி அக்கினியில மாட்டிட்டுதான் பிரச்சனை. அதுல இருந்துதான் இயேசுலாம் இறங்கிலாம் வரமாட்டாங்க. அதுக்காக இவ்வளவு நாள் தாமதிக்கிறாரு, ஒரு நாள் இழுத்து பிடிக்கிறாரு. வந்துருவாங்க, இன்னைக்கு வந்துருவாங்க, நாளைக்கு வந்துருவாங்க, இப்போ வந்துருவாங்க, இந்த பிரச்சனை வந்துருவாங்க, இந்த விடுதலை கொடுத்தா வந்துருவாங்க, இப்படி கூட்டா வந்துருவாங்க. எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார், அவங்க உள்ளம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணிட்டு உயிரோடு எழுந்துட்டு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் அவரை பத்தி. இனி இயேசுவை ஏற்றுக்கொள்ளல அப்படின்றவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூசணம் மன்னிக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம சொல்ற மாதிரி நீங்களும் இயேசுவை பார்க்கல, ஆனா எப்படி ஆராதிக்கிறோம்? ஆவிக்குரிய ரீதியில் ஆராதிக்கிறோம், ஆவிக்குரிய கண்களில் பார்த்து அவரை ஆராதிக்கிறோம். அப்ப நம்ம ஆராதிக்கிற ஆராதனையை குற்றப்படுத்துகிறவர்களும் அல்லது நம்ம ஆராதிக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அதுக்கு தூசணம், அதுதான் ஆவியானவருக்கு விரோதமான பேசப்படுகிற தூசணம். அதெல்லாம் மன்னிப்பே கிடையாது ஆண்டவர். மனம் திரும்பி மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு வந்தானா, ஏற்றுக்கொண்டு வந்தானா பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வாங்க. இல்லையா, நீங்க சொல்றீங்க, அடிக்கடி சொல்றீங்க, கேட்கறாங்க, வரவே மாட்டேங்கிறாங்களா, அவங்களுக்கு தான் கெடுதல். அல்லேலூயா. அதனால அந்த மகிமையின் நல்ல நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இயேசுவானவர் மகிமையின் நாளுக்காக தன்னை காத்துக் கொண்டார், அந்த மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்தார். அல்லேலூயா. நாமும் அந்த நாளுக்காக வாழுவோம், நாமும் அந்த மகிமையை பங்கடைவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நம்மை ஆசிரியப்பாராக, ரட்சிக்கப்படாங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. அடிமை அடிச்சா அம்மி நகரும், அது போல நீங்க அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தைனால இழுக்கப்படுவாங்க. நீங்க ராவடி பண்ற ராவடிகளே தான் வந்துருவாங்க. என்னங்க, நீங்க சும்மா தொந்தரவு பண்றீங்களே, அதுக்கவசரமா வந்துருவாங்க. வந்துட்டாங்கன்னா போதும், ஒரு நாள் ஆராதனை வந்துட்டாங்கன்னா போதும், ஆண்டவர் அவங்க இழுத்துருவாங்க. தொடர்ந்து நம்ம செடிக்கிற ஜெபம் வீணா போகணும். அல்லேலூயா. தொடர்ந்து ஆலய கட்டுமானம் பண்ணி ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அதற்காக உங்களால் உற்சாகம் கொடுக்க நீங்கள் இருந்தாலும் அதுக்காக சேமித்து வைங்க. வேலை நடந்து அல்லது வேலை நடக்கும்போது தேவைப்படாது, வேலை நடக்கும்போது, ஏன்னா பில்டிங்லாம் அவங்களே கட்டி முடிச்சு கொடுத்துருவாங்க, எல்லாமே கொடுத்துருவாங்க. எல்லாமே அந்த எஸ்பிஐ ஊழியத்துக்கு, அந்த SQI ஊழியத்துக்காக ஜாம் பண்ணி கொடுங்க அவங்க. ஏன்னா அவங்க நிறைய செய்யணும் விரும்புகிறாங்க. ஆனால் நம்முடைய அரசாங்கம் போல்முதல் அரசாங்கமாக இருக்குது, இப்போ இருக்கிற அரசாங்கம். அதனால தேவன்கிட்ட ஒப்புடுங்க, ஆண்டவரே இப்படிதான் நடக்குதுன்னு சொல்லி நீங்க அவங்கள்ட்ட பேசுங்க. நல்ல அரசாங்கம் கொடுங்கப்பா, உண்மை ஆராதிக்கிறதுக்கு தடையில்லாத அரசாங்கம் தான் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க அனுப்புற உதவிகள்லாம் இவங்க என்ன பண்றாங்க, பல விதங்கள்ல கோல்மால் பண்ணி திருட பார்க்குறாங்க. நம்ம அரசாங்கம் ஒரு கேட்டு அரசாங்கமாக இருக்கு. அப்படிப்பட்ட அரசாங்கம் மாறுபடி ஜெபம் பண்ணுங்க. நல்ல நீதியுள்ள ஆட்சி அமைய வேண்டும், தேவனுக்கு பிரியமுள்ள, கடவுளுக்கு பயப்படுற ஆட்சி வரணுங்க. அதுதாங்க ஆட்சி, உண்மையான ஆட்சி. அவங்க எந்த ஒரு தப்பு செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க நாமெல்லாம் தான் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைங்க நாம ஜெபிக்காம யார் ஜெயிப்பாங்க? அவருடைய பிள்ளைங்க அவர்கிட்ட பேச முடியாம வேற யார் பேசுவாங்க? மற்றவங்களாம் பேசுவாங்க. நாம தான் அவருடைய பிள்ளைங்க அவர்கிட்ட பேசணும்.
அல்லேலூயா. ஒரு ஒரு ஒருத்தர் சப்போர்ட் எனக்கு தேவை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவங்க அப்பா நல்லா பெரிய ஆளு. அவர் மூலியமா எனக்கு ஒரு காரியம் ஆகணும். நான் என்ன பண்ணுவேன், நானே டைரக்டாக போய் கேட்க முடியுமா? இவன்கிட்ட கேட்பேன், அப்பாவோட சொல்லி எனக்கு இப்போ இவன் என்ன பண்ணுவான், இவன் பிள்ளையா இருக்கிறனால தைரியமா போய் அப்பா என் ஃப்ரெண்ட் அதை கேட்கலாம் அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்னா சரிப்பா யாருக்கா பண்ணுவார், யாருக்காக பண்ணுவார் அந்த அப்பா அவங்க மகன் கேட்டதுனால அவன் கேட்டான். அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் நல்ல ஆட்சிக்காக நம்ம அப்பா நம்ம கேட்கும் பொழுது என் பிள்ளைங்க கேட்கறாங்க அப்படின்னு கண்டிப்பா செய்வார். அல்லேலூயா. அதனால நல்லா புரிஞ்சுங்க, நல்லா ஜெபிங்க. எஸ்பிஎஸ் ஸ்தாபனத்துக்காக ஜெபிச்சுக்கோங்க. பில்டிங் எல்லாம் கட்டி கொடுப்பாங்க. மற்றபடி அதுக்குள்ள நம்ம வாங்க போகிற உபகரணங்கள், தேவையான உபகரணங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நாமளும் உதாரணமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்பவே சொல்லுகிறேன். நீங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஆட்கள் தருவார் ஆண்டவர். எல்லாருமே உதாரணமாய் கொடுத்து ஊழியத்தை நம்ம இருந்து ஆண்டு கொடுத்தது ஊழியத்தை நம்ம உண்மையாய் செய்து அவரிடத்தில் நம்ம சேர ஆயத்தமாய் காணப்படுவோம். கத்ததான் இந்த வார்த்தை நீங்க ஆசைப்படுறாங்க. கண்களை நம்ம ஜீவிக்கிற மைதேவமே ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. உம்மை அறைந்த சிலுவையில் அறைந்தார்கள், அறைந்து கொன்றார்கள் என்றுதான் ஒன்று கல்லறையில் அடக்கமடைந்தார்கள். ஆனாலும் நீர் தேவகுமாரன் தான் என்பதை மீண்டும் உயிரோடு எழுந்து கல்லறையை வெறுமையாக்கி நீர் நிரூபித்து காண்பித்தீர்கள். இன்றைக்கும் உம்மை வைத்த கல்லறை வெறுமையா இருக்கிற செய்தியை நம்ம கேள்விப்படுகிறோம். வேற யாரையும் வைக்கல, இயேசுவை வைத்து இந்த கல்லறை இது. அவர் இப்ப இங்க இல்லை, உங்களுக்கு சான்றாக தான் திறந்து வைக்கப்பட்டது, சீல் பண்ணப்பட்டிருக்கிறது. நீரோ இன்றைக்கு ஜீவனுள்ளதாக இருக்கிறீர்கள். அந்த உயிர்த்திருந்த வல்லமை உங்க பிள்ளைகளை எங்கள் ஒவ்வொருவர்களையும் உதவி பாயட்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, மறுவளர்ச்சி உண்டாக்கு. உண்மை போல நாங்கள் பக்தி வைராக்கியமாக எங்களை காத்துக்கொள்ள, அந்த மகிமையின் நாளுக்காக எங்களை காத்துக்கொள்ள கிருபை செய்யும் தயவாய் மனம் வரும். பல காரியங்களை யோசிச்சு தியானிச்சாண்டு எல்லா காரியங்களும் நீங்க மனசில் நிற்கலாம் கூட. நான் ஆராதிக்கிறேன் இயேசுப்பா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்ற அந்த காரியம் எங்கள் மனசுல ஆணியாய் பாயும் பசுமர்த்தாணி போல சிந்து வேண்டும் என்று உங்களுடைய உயிர்த்திருந்த வல்லமையின் சந்தோஷம் உங்களுடைய பிள்ளைகளை முற்றிலுமாய் முழுவதுமாய் நிரப்புவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை நம்பி கொண்டிருக்கிற உங்களுடைய உயிர்த்துக்காய் ஸ்தோத்திரம். நீரே பார்த்து தேவையில்லை, இம்மட்டும் சந்திக்க போகிறீங்க. நன்றியா. உங்களுடைய திட்டம் பரிபூர்ணமாய் எங்கள் வாழ்க்கையில செயல்படுவதாக, நிறைவேற்றப்படுவதாக ஒப்புக்கொள்கிறார்கள். ஆவிக்குரிய கண்கள் பிரகாசமடைய கிருபை தேவாய் மனமுறங்கும். உங்களோடு அதிகமாய் நெருங்கி ஜீவிக்கிறார்கள். எங்களை தாழ்த்துகிறோம், நீ பெருகிட்டு நாங்கள் பெருகட்டும். கேட்கும் நிற்க மறந்த அனைத்து காரியங்களையும் சம்பந்தமாய் சிந்தியும் மீதியான வேலையை பெருப்படுத்துகிறோம். சகல விதமான துதியும் மையம் ஒன்றுக்கே செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்து ஜெயமடைக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் அந்யோன்யமும் ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் விசேஷமாய் எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடும் கூட பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென்.
அல்லேலூயா.